ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 பேதுரு 1:17 நான் வாசிக்கிறேன். பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இங்க நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அவர் பட்சபாதம் இல்லாத தேவன், அவரை தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, நாம் இருக்கிற அந்த உலகம் நாம் பரதேசியாய் சஞ்சரிக்கிறது என்று சொன்னால் இது ஒரு நிரந்தரமற்றது. எப்பொழுது வேண்டுமானாலும் யாருடைய வாழ்க்கையின் ஓட்டமும் முடியலாம். இது நித்தியமானதும் அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் முடிந்த பிறகு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பரலோக வாழ்க்கை. அதுதான் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அதுவரை பூமியில் இருக்கிற நாட்களில் நாம் பட்சபாதம் இல்லாதவர்களாய் கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேக இடங்களில் இந்த பட்சபாதம் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்க முடிகிறது. வேதத்திலும் பார்க்கலாம். பிள்ளைகளை பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் சில பிள்ளைகளுக்கு அதிக அன்பு, மற்ற பிள்ளைகளை ஒதுக்கி வைக்கிறது பார்க்க முடிகிறது. ஈசாக்கு ரெபெக்காளுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது ஏசா யாக்கோபு என்ற பிள்ளைகளை, யாக்கோபை ரெபெக்காள் அந்த தாய் அதிகமா நேசிக்கிறார், ஏசாவை தகப்பன் நேசிக்கிறார். இன்னுமா யாக்கோபை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே யோசேப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பலவர்ண அங்கியை தைத்துக் கொடுக்கிறார். இதனால் கூட பிறந்தவர்களுக்கு மனஸ்தாபங்கள் வருகிறது. இன்னும் தாவீதை எடுத்துக்கொண்டால் தகப்பன் தாவீதை மறந்தே விட்டார் என்று சொல்லலாம். 8 பிள்ளைகள் தாவீதின் அப்பாவுக்கு. ஆனால் இவன் மறக்கப்பட்ட ஒரு மகனாக ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் மறக்கவில்லை. நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இன்னைக்கு உலகத்திலே உயர்ந்தவர், தாழ்ந்தவர், பணக்காரர், ஏழை என்று சொல்லி பலவித படிப்புக்கேற்ற காரியங்கள், அழகுக்கேற்ற காரியங்கள் மற்ற பல காரியங்களிலே வேற்றுமைகள் ஏற்பட்டு அதற்கு தக்கதான் என்று வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஒரு முன்மாதிரியாக வைத்து வாழ்கிற, அவரை பின்பற்றுகிற நாம் எப்படி இருக்கிறோம்? அதை தான் இன்று சிந்திக்கும்படி அழைக்கப்படுகிறோம். 2 சகோதரிகளுக்குள்ளே ஒரு சின்ன போட்டி வந்து விட்டதாம். யார் அழகாக இருக்கிறார் என்று சொல்லி. தங்கச்சி சொல்லுகிறான், நான் தான் அழகாக இருக்கிறேன். இல்லை இல்லை, நீ அல்ல, நான் தான் அழகாக இருக்கிறேன். இப்படியே அந்த வாக்குவாதம் போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு பெரியவர், வயதானவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சரி, அவரிடம் கேட்போம், அவர் யாரை சொல்லுகிறாரோ அதுதான் ஃபைனல், அது முடிவு என்று சொல்லி அந்த வயோதீப மனிதன் முடியெல்லாம் மென்மையாக நரைத்து வயதான ஒரு தோற்றத்தில், அவருக்கு உண்மையிலே வயதாகிவிட்டது. அவர்கள் போய் தங்களுடைய பிரச்சனைகளை இருவரும் சொல்லுகிறார்கள். இந்த பெரியவர் இதை கேட்டவுடனே இதை எப்படி சொல்லுவது, யார் என்று சொல்லி இதை எப்படி தீர்மானிப்பது, ஒரே தலை பாரமாக மாறிவிட்டது. ஐயோ, இது முடிவு சொல்லுவது எளிதான காரியம் அல்லவே. ஒருவேளை மூத்தவள் அழகாக இருக்க சொன்னால் இளையவள் வருத்தப்படுவாள். இளையவளை சொன்னால் மூத்தவள் என்ன செய்வது என்று சொல்லி அவர் உடனே, நீங்கள் 2 பேரும் குறிப்பிட்ட ஒரு கல் இருக்கிற இடம் வரை நீங்கள் நடந்து போய்விட்டு திரும்பி வாருங்கள் என்று சொன்னாரா. உடனே இவர்கள் 2 பேரும் நடந்து போகிறார்கள். அந்த கல் இருக்கிற தூரம் வரை போய்விட்டு திரும்பி வருகிறார்கள். இப்பொழுது சொல்லுங்கள் சொல்லும் அந்த முதியவர் பேச ஆரம்பித்தாராம். 2 பேரும் நடந்து போனீர்கள் அல்லவா? போகும் பொழுது மூத்த மகளை பார்த்து, இந்த மூத்த சகோதரனுடைய அக்கா மிகவும் அழகாக இருந்தாள். தங்கச்சிக்கு உடனே ஷாக் ஆயிட்டேன். எங்க அக்காவே சொல்றீங்க? இருமா, நான் சொல்லி முடிக்கவில்லைன்ட்டு திரும்பி வரும் பொழுது அதுக்கு நீ தங்கச்சி பார்த்து, நீ அழகாக இருந்தாய் என்று சொன்ன உடனே இவர்களுக்கு மறு உத்தரவு சொல்ல முடியவில்லை. மொத்தத்தில் 2 பேரும் அழகாக இருக்கிறீர்கள், போங்கள் என்று சொன்ன உடனே திருப்தியோடு கடந்து போய்விட்டார்களா. நம்முடைய வாழ்க்கை பரதேசியாய் தங்குகிற உலகத்திலே எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. ஆனால் மனிதன் ஒவ்வொரு காரியங்களுக்காக தன்னை யாராவது பாராட்ட வேண்டும், யாராவது மட்டம் தட்டிவிடக்கூடாது, அற்பமா எண்ணிவிடக்கூடாது என்று சொல்லி பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு பல காரியங்களில் புலம்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் தூக்கி ஓரம் வைத்துவிட்டு மற்றவர்களையும் நாம் அற்பமா எண்ணாதபடி, உதாசீனப்படுத்தாதபடி மேன்மையாக எண்ணுவோம் என்று சொன்னால் நமக்கும் அது சந்தோஷம், அவர்களுக்கும் சந்தோஷம். தொடர்ந்து நியமித்திருக்கிற பாதையிலே பொறுமையோடு ஓட முடியுமே. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக, நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பட்சபாதம் இல்லாத தேவன் அப்பா. நீர் கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்கிறவன். நன்மை செய்தால் மேன்மை உண்டு, தீமை செய்தால் தீமைதான் வரும். இன்னைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க, எங்கள் வழிகளை சோதித்து பார்க்கக்கூடிய இருதயத்தை கொடுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இந்த நாட்களிலே மற்றவர்களை அற்பமா எண்ணாதபடி, அதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்கள் தங்களை அற்பமாக எண்ணினாலும் அதை நினைத்து சோர்ந்து போய்விடாதபடி உண்மையே நோக்கி பார்க்கிறீர். உதவி செய்யப்பா. சிலுவையில பலியாய் கொடுத்தீர். உம்மை பார்க்கத்தக்க ரூபம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர். பரலோகத்தை துறந்து இந்த பூமிக்கு வந்து நாங்களும் பரலோக வாழ்க்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தியாக பலியாய் கொடுத்தீரப்பா. இருக்கிற அந்த நாட்களிலே நாங்கள் உண்மை உத்தமத்தோடு உம்மை பின்பற்ற, அடுத்து உண்மையோடு கூட என்றென்றைக்கும் வாழக்கூடிய இந்த நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்.
தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். சோர்ந்து போகிற பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. அழகு இல்லையே, சௌந்தரியம் இல்லையே, நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி தன்னைத்தானே நொந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கப்பா. அவர்களுக்கும் நீர் போதுமானவராய் இருக்கிறீர். நீர் அவர்களுடைய வாழ்க்கையின் காரியங்களும் ஜெயமாய் மாற்றிக் கொடுங்க. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அங்கு உயர்வு இல்லை, தாழ்வு இல்லை. அங்கு ஏழை என்று ஒருவரும் இல்லை, பணக்காரனும் இல்லை. எல்லாமே ஒன்றாக இருக்கும்படி இயேசு வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்தின் அங்கத்தினராக இருந்து அந்த குடும்ப வாழ்க்கையிலே நித்தியமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நித்தம் கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.